மயிலாடுதுறை கோரைநாடு திருமஞ்சன வீதியைச் சேர்ந்தவர் பாலாஜி. இவர் மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையம் அருகே பிரிட்ஜ், ஏசி உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் பழுது நீக்கும் கடை நடத்தி வந்தார். இந்நிலையில் நேற்று மதியம் பாலாஜி பிரிட்ஜ் ஒன்றை பழுது நீக்குவதற்காக கியாஸ் வெல்டிங் வைத்துக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக அங்கிருந்த எரிவாயு கம்ப்ரசர் வெடித்து கோர விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்தில் பாலாஜி தலை சிதைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் அவருடன் கடையில் வேலை செய்து கொண்டிருந்த மாப்படகை பகுதியைச் சேர்ந்த கணேஷ் படுகாயமடைந்தார். இதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் அதிர்ச்சியடைந்த நிலையில் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் படுகாயங்களுடன் உயிருக்கு போராடிய கணேஷை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் பாலாஜி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே படுகாயமடைந்த கணேஷை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு நெஞ்சு மற்றும் வயிறு உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட இடங்களில் தையல்கள் போட்டனர். இந்நிலையில் தையல் போடப்பட்டும் வெகு நேரமாக கணேஷுக்கு மிகுந்த இரத்தப்போக்கு இருந்ததால் மருத்துவர்கள் அவரை தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது வயிற்றில் 3 இன் அளவில் இரும்பு துண்டு இருப்பதாக கூறி அவற்றை அகற்றும் சிகிச்சை மேற்கொண்டனர். இதுகுறித்து அறிந்த தென்னிந்திய குளிர்சாதன பழுது பார்ப்போர் நலச்சங்கத்தினர் விபத்துக்குள்ளான தொழிலாளிக்கு மருத்துவர்கள் அலட்சியமாக தையல் போட்டுள்ளனர். வயிற்றில் 3 இன்றளவில் இரும்பு துண்டு இருப்பதை கூட பார்க்காமல் இதுபோன்று சிகிச்சை அளிப்பது கண்டனத்துக்குரியது என மருத்துவர்களை கண்டித்தும் தொழிலாளிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தென்னிந்திய குளிர்சாதன பழுது பார்ப்போர் நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சிவகுமார் தலைமையில் தஞ்சை மருத்துவமனை அருகே மயிலாடுதுறை கும்பகோணம் பிரதான சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல் ஆய்வாளர் சிவகுமார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அந்த சாலையில் அரை மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.